வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எபிசோடில் நான் ஸ்டாக் மார்க்கெட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். அதுவும் இல்லாமல் குறிப்பாக ஐடி ஸ்டாக்ஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ நம்முடைய பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாக கிட்டத்தட்ட 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ 2021 அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா நிஃப்டி 18,600 அப்படின்ற லெவலில் இருந்தது. ஒரு 2 இயர் கழிச்சு கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்குது. ஸோ 18,600லேருந்து 15,200 போயிட்டு திரும்ப 18,900 திரும்ப கீழே போய் திரும்ப மேலே ஸோ ஒரு 2 வருஷம் டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எங்கேயுமே போகலை. ஆனால் பொதுவாக நம்முடைய பங்குச்சந்தைகளை பார்த்திங்கன்னா ஒரு ரோலிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2005லேருந்து 2010 வரைக்கும் ஒரு 5 வருஷம் பீரியட், அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. 2006லேருந்து 2011 வரைக்கும் 5 வருஷம் பீரியட், அதில் எப்படி அப்படி பார்த்திங்கன்னா ஒரு இந்த 3 இயர் 5 இயர் ரோலிங் பீரியடில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்முடைய பங்குச்சந்தைகள் நல்லாவே இருந்திருக்குது. ஏறக்குறைய எல்லா ரோலிங் பீரியட்லேயுமே பார்த்திங்கன்னா எஃப்டி ரிட்டர்னை விட அதிகமான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. இப்போ அப்படி பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு 2 இயரில் ரிசல்ட் கிட்டத்தட்ட 0 அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் 1 2 3 இயர் டைம் ஃப்ரேமில் ஒரு கிட்டத்தட்ட 30 40 50% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, ஐடி ஸ்டாக்ஸ் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த ரேலி ஒரு நல்ல ரேலி. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 16,800 அப்படின்னு இருந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட 18,600 18,700 என்ற அளவுக்கு வந்திருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா 18,900ன்றது ஒரு ஆல் டைம் ஹை. அது கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 1% தான். ஆனால் இந்த ரேலியில் பார்த்திங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, குறிப்பாக கடந்த 1 or 2 மந்த்ஸில். ஸோ கடந்த ஒரு மாதத்துலேயே சில மிட் கேப் ஸ்டாக்ஸு சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் 10%க்கு மேலே அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று, இந்த ரேலியில் மிட் கேப் ஸ்மால் கேப் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லார்ஜ் கேப் ஜென்ரலி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மிட் கேப் ஆல் டைம் ஹையை டச் பண்ணிடுச்சு, பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை டச் பண்ணிடுச்சு, ஆனால் நிஃப்டி டச் பண்ணல. போன வாரம் ஜஸ்ட் ஏதோ ஒரு 1 or 2 பாயிண்ட் கிட்ட வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இன்னமும் ஃப்ரம் த லாங்கர் டைம் பர்ஸ்பெக்டிவில் மார்க்கெட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால் அடுத்த 1 or 2 இயர்ஸ்க்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை கிட்ட இருந்தாலும் ஐடி ஸ்டாக்ஸ், மிகப்பெரிய நிறுவனங்கள், லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹியூஜ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. எல்லாமே ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 20% கீழே ட்ரேட் நடக்குது. நான் சொல்கிறது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜி, விப்ரோ அந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஸோ இந்த பங்குகள் நல்லா ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 2000வது வருஷத்தில் Y2K இயர் 2000 Y2K ப்ராப்ளம்னு ஒன்று வந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சது இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு. இன்ஃபேக்ட் இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுடைய ஒர்க்கை வேர்ல்டு ரெக்கக்னைஸ் பண்ணது அப்போ தான் சொல்லலாம். 2000க்கு அப்புறம் தான் ஐடி இன்ஜினியர்ஸ் உலகம் முழுக்க ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். அந்த ஐடி இன்ஜினியர்ஸோட லைஃப்பும் பெரிய லெவலில் சேஞ்ச் ஆச்சு, ஐடி கம்பெனிஸும் நிறைய சேஞ்ச் ஆச்சு. அந்த ஐடி கம்பெனியில் முதலீடு பண்ண முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் இருந்தது. ஐடி தான் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் ரியல் எஸ்டேட்லாம் நல்லா ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. 2004லேருந்து 2009 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 5-6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5-6 மடங்கு விலை ஏறி இருக்குது பெங்களூர்லலாம். ஸோ ரியல் எஸ்டேட்டு ஏறி இருக்குது. அதனால் அதில் முதலீடு பண்ணவங்க நிறுவனாங்க. ஒட்டுமொத்த எக்கானமியே ஒரு ஐடி இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம எக்கானமியை இமேஜின் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஐடி ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெட்டுச்சு. இதுக்கு அந்த Y2K தான் காரணம். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா உலக அளவில் எதை ஒரு மிக முக்கியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை தான் ஒரு மிக முக்கியமான இதுவாக பேசுகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா
கடந்த ஒரு வருஷத்தில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் உலகத்தில் எதுன்னு பார்த்திங்கன்னா நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் போன செப்டம்பர்லேருந்து இந்த ஜூலை வரைக்கும் பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட 50% ஏறி இருக்குது. அண்ட் என்விடியா அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அவங்க வந்து சிப் தயாரிக்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு உண்டான ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு லாஸ்ட்டு 3 monthஸில். ஸோ இப்போது உலகம் முழுக்க ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டைம் பீரியடில் ஒரு இந்தியன் ஐடி இன்ஜினியர்ஸ்க்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஈஃபோரியா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அமெரிக்காவில். அது வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் ஐடி இன்ஜினியர்ஸ்க்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும். ஸோ எதிர்காலத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரணத்தினால சாஃப்ட்வேர் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கெல்லாம் இன்னமும் பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதுக்கு உண்டான கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து ஐடி பங்குகள் வந்து அடுத்த 2-3 வருஷத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இது வந்து என்னுடைய கருத்தை நான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ப்ராஃபிட் வந்தாலும் என்னை பாராட்டாதீர்கள், லாஸ் வந்தாலும் என்னை திட்டாதீர்கள். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.